பயணத்தின் போது செப்டம்பர் 27ஆம் தேதி கரூர்ல தாவேகா தலைவர் தற்போதைய முதலமைச்சர் உரையாற்றி கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல இன்றளவும் பேசப்படும் ஒரு நிகழ்வாக இருக்கிறது. இந்த நிலையில நிச்சயமாக வெற்றி பெற்றதற்கு பிறகு ஊர் ஊராக வந்து உங்களுக்கு நன்றி தெரிவிப்பேன் என பொதுவாகவும், கரூர் மக்களை நிச்சயமாக வந்து சந்திப்பேன் என அந்த நிகழ்வு நடந்த 3வது நாள் தாவேகா தலைவர் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில 1வது அதாவது 30ஆம் நாள் நிறைவஞ்சலி அன்று அவரை நேரில் அழைத்து ஆறுதல் தெரிவித்த அவர் நிச்சயமாக உங்கள் ஊருக்கு நேரில் வருவேன் என தெரிவித்திருந்தார். தற்போது முதலமைச்சராகியதற்கு பிறகாக முதல் முறையாக அவர் கரூர் செல்ல இருக்கிறார் என்ற செய்திகள் நேற்று வெளியாகி இருந்தது. ஜூலை 2வது வாரத்தில் அந்த பயணம் திட்டமிடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருந்த நிலையில உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களின் அடிப்படையில ஜூலை 10 மற்றும் 11ஆம் தேதி முதலமைச்சர் கரூர்ல இருக்கிறார். 10ஆம் தேதி 11ஆம் தேதி பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள், அதே போல கரூர்ல நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைப்பது, அந்த மண்டலத்துக்குட்பட்ட நலத்திட்ட பணிகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வுகள்ல கலந்து கொள்கிறார். அதோடு சேர்த்து கட்சி நிகழ்வாக கரூர் நிர்வாகிகள் சந்திப்பும், அதே போல கரூர் சம்பவத்துல பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கக்கூடிய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அவர்களது மனுக்களை பெறக்கூடிய நிகழ்வும் நிகழ்த்தப்பட இருக்கிறது. ஒரே மொத்தமாக அந்த 41 பேரையும் சந்திப்பதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்கான இடங்களை தேர்வு செய்யும் பணிகள் இறுதிக்கட்ட பணிகளை எட்டியிருக்கிறது. அந்த அளவுல ஜூலை 10 மற்றும் 11ஆம் தேதி ஆகிய நாட்கள்ல தமிழ்நாடு முதலமைச்சர் கரூர் செல்கிறார்.